ஒரு குட்டி கதை நண்பர்களே. ஒரு காட்டில் ஒரு ஆத்தங்கரையில் ஒரு முதலையும் குரங்கும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்களாம். குரங்கு ஒரு பழம் காய்க்கிற மரத்து மேலே வாழ்ந்து வந்துச்சான். முதலை தண்ணியில் ஆத்தங்கரையில் வாழ்ந்து வந்துச்சான். இந்த பழம் காய்க்கிற மரத்து மேலே குரங்கு உட்காந்துட்டு பழங்களை பறித்து முதலைக்கு போடுமா, சாப்பிடு நண்பா அப்படின்ட்டு. இந்த முதலையும் நல்லா ருசித்து சாப்பிடுமா, பழங்க நல்லா ருசியாக இருக்குது நண்பான்னு சொல்லிட்டு முதலையும் சாப்பிடுமா. இது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வீட்டு ஞாபகம் வந்துடுச்சான் முதலைக்கு. நண்பா 2 பழங்க பிச்சு போடு, நான் வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்ட்டு அந்த குரங்கும் பழங்களை பறித்து போட்டதான். இது நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அவங்க மனைவிக்கும் எடுத்துன்னு போச்சான் பழங்களை. அவங்க மனைவிக்கு போய் கொடுத்துச்சான். அவங்க மனைவி சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்குது இந்த பழங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டே சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே சொல்கிறாங்களாம், தினமும் இந்த ருசியான பழத்தை சாப்பிட்ற குரங்கோட இதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும், எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும் அப்படின்னு அவங்க கணவர் முதலைக்கிட்ட சொல்லிச்சான், அவங்க மனைவி முதலை. அதை கேட்ட இவர் கொஞ்ச நேரம் அப்படியே அதிர்ச்சி அடைந்து உக்காந்துட்டாராம். ஏன்னா அது குரங்கு நண்பனாச்சே, இங்கே வீட்டில் மனைவி ஆச்சே, யார் சொல்கிறத கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி மனைவி சொல்கிறத தான் கேட்க முடியும் அப்படின்ட்டு இது போச்சான். மறுபடி ஆத்தங்கரையில் போயிட்டு குரங்கு இருக்கிற இடத்துல போயிட்டு, நண்பா உன்னை என் மனைவி மீட் பண்ணணுன்னு சொல்கிறா, வருவியா எங்கள் வீட்டுக்கு வா, என் முதுகு மேலே உட்காந்துக்கோ, நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு முதல்ல குரங்குக்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கும் சரி சொல்லிவிட்டு அங்கேருந்து தாவி முதலையோட முதுகு மேலே உட்காந்துக்குச்சான். முதல்ல கூட்டினே போச்சான். பாதி கடல் நடுக்கடல் கிட்ட முதல்ல சொல்லிச்சான், நண்பா என் மேலே கோவிச்சிக்காத, என் மனைவி உன்னுடைய இதயம் சாப்பிட்டா அவளுக்கு உடம்பு குணமாகும்னு சொன்னா, அதனால் உன்னை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு முதல்ல குரங்குக்கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு அந்த குரங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இந்த வார்த்தை நீ முதலே சொல்லியிருந்தா நான் என்னோடய இதயத்தை அந்த பழம் காய்க்கிற மரத்தில் தானே வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிச்சான். சரின்ட்டு அந்த முதல்ல நடுக்கடலுக்கு போந்து மறுபடியும் ரிட்டன் திரும்பி வந்துடுச்சான். மரத்துக்கிட்ட வர பார்த்து இந்த குரங்கு தாவி மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டு சிரிச்சிச்சான். அட முட்டாள் முதலையே, யாராவது இதயம் இல்லாமல் உயிர் வாழ்வாங்களா? நான் சொல்கிற பொய்யை நம்பி ஏமாந்துட்டே, இனிமேல் என் முகத்திலே முழிக்காத, நீ எனக்கு நண்பனே கிடையாது, என் மூஞ்சிலே முழிக்காத, போயிடு இங்கேருந்துன்னு சொல்லிட்டு திட்டிடுச்சான். முதலையும் தலையை குனிஞ்சிட்டு சோகமாக போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கிறோமோ நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றும். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.